பிரைஸ் த லார்ட். ஹalleluya. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற இறைவார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகம் 51 அதிகாரம் 10வது வசனம். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆமேன். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க ஒரு நிலைவரமான ஆவி இல்லாமல் ஒரு குந்தி நடக்கின்ற அனுபவத்தில் இருக்கிறீர்களா சகோதரர்களே? இன்றே நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு நிலைவரமான ஆவியை கொடுத்து தம்முடைய சாட்சியாக உங்களை வெளிப்படுத்த இயேசு இன்றே உங்களை அழைக்கின்றார் சகோதர சகோதரிகளே. இதை நாம் வேதத்தின் வழியாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 143 10ஆம் அதிகாரம் சொல்கின்றது, உமக்கு பிரியமானதை செய்ய என்னை போதித்தரலும். அப்ப ஆண்டவருக்கு பிரியமானது அப்படின்னா ஆண்டவருடைய சித்தம், அவருடைய சித்தத்தின்படி செய்ய எனக்கு போதித்தரலும் அப்படின்னு சங்கீதக்காரன் அங்கே பிரேயர் பண்றார் சகோதரர்களே. அப்ப இதை நம்ம இன்னும் வேதத்தின் வழியாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பேதுருவை குறித்து நாம் இங்கே தியானிக்கும் பொழுது இந்த பேதுரு 3 முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார் என்று நம்ம அனைவருக்கும் தெரியும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அங்க கேட்கிறப்ப நீயும் அவர்களோடு இருந்தவன் தானே என்று சொல்லும் பொழுது அவர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அங்க சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு. அப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஏன் உயிர் பயம், நம்மளே கொண்டுட்டாங்கன்னா போச்சு அப்படின்ட்டு என்ன பண்றாரு, அங்க மறுதலித்து விட்டு சென்று விடுகின்றார். அப்ப நீங்க இங்க பார்க்கும்பொழுது அந்த நிலைவரமான ஆவி அவரிடத்துல இல்ல. இந்த பேதுரு இப்பாடு பயந்து சென்ற பேதுரு அப்போஸ்தலர் திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு, அந்த நிலைவரமான அந்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கின்றார். அப்ப நீங்க பார்க்கும் பொழுது இந்த பேதுருவுக்கு எப்படி இந்த ஆவி கிடைத்தது என்று பார்த்தால், இதே பேதுரு என்ன பண்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார். மரித்து சென்ற பிறகு என்ன பரலோகத்துக்கு சென்ற பிறகு என்ன உயிர் தெழுந்த பிறகு பரலோகத்துக்கு சொன்ன பேதுரு என்ன பண்றாரு, கடைசியில ஐயோ எனக்கு பொழப்புக்கு இல்லப்பா, நான் கிளம்புறேன்ப்பா, நான் என் பழைய தொழில் மீன் பிடிக்கிற தொழிலுக்கு போறேன்னு தலைவர் கிளம்பிட்டாரு. அப்ப இவ்வாறு இருக்கும் பொழுது ஆண்டவர் மீண்டும் அவரை சந்தித்து என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி அவர் உடனே ஆண்டவர் சந்தித்து என்ன பண்றாரு, பேதுருவை தேவனுடைய சித்தத்திற்கு கொண்டு வருகின்றார். பேதுருவும் தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடியினால் நிலைவரம் இல்லாமல் இருந்த அந்த பேதுருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிலைவரமான ஆவியை கொடுத்து அவர் என்ன பண்றாரு, பேதுரு இங்க மறுதலித்து சென்ற பேதுரு இங்க ஆண்டவருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடினாலே அவருக்கு பரிசுத்த ஆவி அந்த நிலைவரமான ஆவியை இயேசு கிறிஸ்து கொடுத்தபடினாலே அவர் முதல் பிரசங்கம் செய்த போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் சகோதரர்களே. அப்ப தேவ சித்தத்திற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அவர் உங்களுக்கு நிலைவரமான ஆவியை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனை, துதிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ நிலைவரமான ஆவியை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆம்.